எனி ப்ராப்ளம் வைஷு? ஏன் ஒரு மாதிரி இருக்க? இல்ல ஸ்டொமக் பெயினா இருக்கு அதான். யூ கேரி ஆன், நான் பாத்துக்கிறேன். ஸ்டொமக் பெயினா? ஒருவேளை பீரியட்ஸாக இருக்குமோ? அவளை கேர் பண்ணி இம்ப்ரெஸ் பண்ணிட வேண்டியதா. வைஷு, உனக்கு எதாவது வேணுமா? ஹாட் வாட்டர் குடிக்கிறியா? ஜிஞ்சர் டீ, ஹெர்பல் டீ, சாக்லேட் சாப்பிட்றியா? உனக்கு என்ன வேணுமோ என்கிட்ட கேளு வைஷு. என்கிட்ட மட்டும் கேளு. பைத்தியம். வைஷு, இதெல்லாம் மாதம் மாதம் வரதான். உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? நான் அந்த கடவுள்கிட்ட உன்னோட அந்த 3 நாள் பெயினை என்னோட பாடிக்கு மாற்ற சொல்லியிருக்கேன். அவரும் அப்ரூவல் கொடுத்த உடனே உன்னோட மொத்த பெயினும் என்கிட்ட வந்துடும். நீ கஷ்டப்படுறதுனால வாங்க முடியல வைஷு. அதனால உனக்கு என்ன வேணுமோ தயங்காம என்கிட்ட கேளு வைஷு. ஐயோ, இவன் வேற சாட் ஜிபிடில கண்டத குழந்தையோ பார்த்துட்டு அவங்க வந்து உளறிட்டு இருக்கானே. சொல்லு வைஷு. டேய் நிறுத்துடா, நீ பாட்டு ஏதாச்சும் ஒன்று பேசிக்கிட்டே இருக்க. எனக்கு ஃபுட் பாய்சன், அதனால தான் எனக்கு ஸ்டொமக் பெயின். நீ பாட்டு ஏதாவது ஒன்று நினைச்சு உளறிட்டு இருக்க. பொண்ணுங்களுக்கு பீரியட்ஸ் ஆனா என்ன பண்ணணும்னு அவங்களுக்கு தெரியும். நீ வந்து கிளாஸ் எடுக்காம கொஞ்சம் போடா. பாத்தியா நீயும் கோவப்படுற. பீரியட்ஸ் டைம்ல இந்த மாதிரி தான் கோவப்படுவாங்களா, கத்துவாங்களா? டேய் சரி வைஷு, நீ கோவப்படாத, நான் போறேன். எனக்கு டேட் தள்ளி போயிட்டே இருக்கு வைஷு. ஒருவேளை இர்ரெகுலர் பீரியட்ஸா இருக்குமோ? நீ என்ன நினைக்கிற? ஏன்ட்ட ஏண்டி கேக்குற? எனக்கு என்ன தெரியும்? பீரியட்ஸ்க்கும் எனக்கும் தான் சம்மந்தமே இல்லையே. இதுல வேற ரெகுலர் இர்ரெகுலர் என்ன டென்ஷன் படுத்திட்டு இருக்க. உனக்கு என்ன தோணுது? எதனால அப்படி இருக்கும்? எதுவா வேணாலும் இருக்கலாம் வைஷு. ப்ராப்பரா ஃபுட் எடுக்காதனால கூட இருக்கலாம், ஹார்மோனல் சேஞ்சஸ்னால கூட இருக்கலாம், அப்படி இல்லைன்னா பிரெக்னன்சியா கூட இருக்கலாம். ஓ ஏ உண்மையை சொல்லு, அதனால அடி? ஹே இல்ல அதெல்லாம் இல்ல, நீ வேற சும்மாரு. நான் என் பாய் ஃப்ரெண்ட் பார்த்தே 1 month மேல ஆச்சு. ஏண்டி நான் கடைசி வரைக்கும் வயசுக்கே வரமாட்டேனோ? அப்படி நடந்துருச்சுன்னா என்னடி பண்றது? நீ அப்படிலாம் எதுவும் யோசிக்காத வைஷு, ஹோப்போட இரு. ஹோப்பா? ஹோப்பெல்லாம் விட்டு ரொம்ப நாள் ஆகுதுடி. எனக்கு நம்பிக்கையே இல்லை. நான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் என் கூட படித்த எல்லா பொண்ணுங்களும் சடனாக லீவ் போட்டு கொஞ்ச நாள் ஸ்கூலுக்கே வரமாட்டாங்க. எனக்கு அப்போ தான் பீரியட்ஸ் பற்றி தெரிஞ்சிச்சு. எனக்கு அப்போ தோணும், நம்ம எப்போ ஏஜ் அட்டென்ட் பண்ணுவோம் அப்படின்னு. ஸ்கூல் முடிகிற வரைக்கும் அது நடக்கலை, காலேஜ்லேயும் அது நடக்கலை. நீ சொன்னல எனக்கு டேட் தள்ளி போகுதுன்னு. எனக்கு ரொம்ப வருஷமாகவே டேட் தள்ளி போயிட்டே தாண்டி இருக்கு. இன்ஃபேக்ட் அந்த மாதிரி ஒரு டேட் என் லைஃப்லே இல்லையோன்னு தோணும். நீ இந்த விஷயத்தில் ரொம்ப அஃபெக்ட் ஆயிருக்கேங்கிறது எனக்கு புரியுது. நான் உன் இடத்துல இருந்திருந்தேன்னா நீ ஹேண்டில் பண்ணுற அளவுக்கு நான் அதை ஹேண்டில் பண்ணியிருப்பேனாங்கிறது எனக்கு தெரியல. இந்த எவ்ரிதிங் ஹேப்பன்ஸ் ஃபார் அ ரீசன்னு சொல்லுவாங்கல்ல, உனக்கு பீரியட்ஸ் வராததுக்கும் ஏதாவது ரீசன் இருக்கும். இது நேச்சர் தான். ஏதாச்சும் பண்ணி வர வச்சா அது நல்லா இருக்காது. ஸோ நடக்கும்போது நடக்கட்டும் வைஷு. வைஷு, இன்னைக்கு என்ன டயட் பிளான்? என்ன சமைக்கட்டும்? டயட் பிளான்லாம் எதுவும் வேண்டாமா? ஏன்டி, என்னாச்சு? நீ என்ன பண்றியோ பண்ணுமா, நான் சாப்பிட்டுக்கிறேன்.